வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, கம்ப்யூட்டரில் எப்படி எளிதாக தமிழ் எப்படி ஈஸியாக நம்ம டைப் பண்ணுறது அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோ இறுதியில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் அவங்க புரியாமல் போகிற சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தமிழ் பிரெயின்ஸின் மேக் இட் ஈஸின்ற ஒரு சீரீஸ் வந்து நம்ம ரன் ஆகிட்டு இருக்கோம். அதாவது நம்ம தமிழ் பிரெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி மட்டும் சொல்கிறது இல்லை, நம்ம நண்பர்களுக்கு தேவையான சின்ன சின்ன டெக்னாலஜி பற்றிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை வந்து தமிழ் பிரெயின்ஸ் மேக் இட் ஈஸின்ற ஒரு சீரீஸில் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏற்கனவே நம்ம 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்கலைன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ் எப்படி ஈஸியாக டைப் பண்ணுறது. இது வந்து நம்ம ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் டைப்பிங் தெரியாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. இந்த இதுக்கு நீங்கள் தமிழ் டைப்பிங்கை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு கீபோர்டில் டைப் பண்ண தெரிஞ்சால் போதுமானது. அதை பற்றி நம்ம முழு தகவல் வீடியோ பார்ப்போம். வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் வரணும்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் google.co.in/inputtools/windows வெப்சைட் போய்க்கோங்க. இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது சைடில் பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் லாங்குவேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தமிழில் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க டேர்ம்ஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா ஒரு MB தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது சீக்கிரம் டவுன்லோட் ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இப்போ வந்து சைடில் ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஓப்பன் ஆப்ஷன் இருக்கும். ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரன்னு இருக்கும். ரன்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எஸ்ன்னு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அலோவ் பண்ணிக்கோங்க. எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 மினிட்ஸில் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த சைடில் எந்த ஒரு ஆப்ஷனும் எதுவும் அவைலபிளாக இல்லை. அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ண டூல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சேவ் ஆயிரும். ஆனால் இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் எதுவும் அவைலபிளாக இல்லை. சில ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். நமக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகலை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் போய்க்கோங்க. ஸ்டார்ட் போயிட்டு கீபோர்டு இன்புட்னு டைப் பண்ணிக்கோங்க. கீபோர்டு இன்புட் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கீபோர்டு இன்புட் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் அவைலபிளாக இருக்கும். அதில் சேஞ்ச் கீபோர்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம இப்போ தமிழ் இது இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா கூகுள் இன்புட் டூல்ஸ்னு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணது கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லாங்குவேஜ் பாரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாக்குடு இந்த டாஸ்க் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொருத்தையும் ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கிலீஷ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் ஒரு ஆப்ஷன் வந்து உள்ளே இருக்கும். நம்ம தமிழ் லாங்குவேஜ் எப்படி ஈஸியாக டைப் பண்ணுறோன்னு பார்ப்போம். அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து MS வேர்ட் போய்க்கோங்க. அதாவது MS வேர்ட் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் MS பெயிண்ட், ஃபோட்டோஷாப்பு எந்த வித எடிட்டிங்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எந்த வித தமிழ் நாலேஜும் தேவையில்லை. உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து எப்படி டைப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு இருக்குது. இப்போ நம்ம டைப் பண்ணுறோம். நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இங்கிலீஷில் டைப் ஆயிடுச்சு. இப்போ கீழே ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ட்ரு அடிச்சு வணக்கம் நண்பர்களேன்னு டைப் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் நண்பர்கள். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இது மாதிரி எந்த வார்த்தை நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கு தாராளமாக ஈஸியாக வந்து அதுவே சஜஷன் கொடுத்துரும் உங்களுக்கு. அது வந்து டேரெக்டாக பிக் பண்ணிக்கலாம். இப்போ நன்றின்னு டைப் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கே கொடுத்துரும். நிறைய ஆப்ஷன்ஸ் வேறு உங்களுக்கு தரும். நன்றி, நன்றிகள். நீங்கள் அடுத்ததெல்லாம் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றின்னு செலக்ட் பண்ணி நன்றி கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் எந்த இது மாதிரி தாராளமாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் தமிழில் நம்ம கொஸ்டின் படிப்போம். அதுக்கான தமிழ் டைப்பிங் கண்டிப்பாக தேவையானதாக இருக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ இறுதியில் வந்து உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதை ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் வந்து இந்த தமிழ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இங்கிலீஷுக்கு சேஞ்ச் பண்ணோம்னா மறுபடியும் மவுஸை கொண்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுற அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் கண்ட்ரோல் பட்டனையும் G அதையும் சேர்த்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் ஒரு தடவை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதுமானது. அடுத்து நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் ஜியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கீழே லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு மொபைல் எப்படி ஈஸியாக தமிழ் டைப் பண்ணுறதுன்றது நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.